அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அடுத்து கடைசி 10 நோம்பை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னையோட 20வது நோம்பை முடிஞ்சு அடுத்து கடைசி 10 தொடங்குது. இன்ஷா அல்லாஹ் முதல் 10 2வது 10 விட ஒரு படங்கு மேல கடைசி 10 நோன்பு ரொம்ப சிறப்புமிக்க கண்ணியமிக்கமான ஒரு நாட்களா இருக்கும், நோன்பா இருக்கும் கடைசி 10. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நோன்புக்கு தான் கீழடியே இறுக்கமா கட்டிப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அமல்கள், இரவுக்கு உயிர் கொடுப்பாங்களாம். குர்ஆன் ஓதி தொழுது திக்ர் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டு, ஸோ அந்த அளவுக்கு முழிச்சுக்கிட்டே இருந்து தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு அந்த கடைசி 10 அந்த அளவுக்கு சிறப்புமிக்க நோன்பா மாத்துவாங்களாம், இரவா மாத்துவாங்களாம். கீழாடை ஏன் கட்டுறாங்கன்னா கீழாடை டிஸ்டர்பன்ஸ்னால அமல்கள் கெட்டக்கூடாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு இறக்கமா கட்டிட்டு, ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் எதனால சொல்றாங்கன்றது, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த 10 நோன்பை முக்கியத்துவப்படுத்துறாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 20 நாள் நோன்பு வைக்காம உடல் சுகத்தோட இருந்து ஆரோக்கியமா இருந்து நோன்பு வைக்காதவங்க எல்லாம் மன்னிக்கணும். இந்த கடைசி 10 நோன்பு வச்சிருங்க. குர்ஆன் ஓதாதவங்க தயவு செஞ்சு ஓடுங்க. 27 லைலத்துல் கதிர் 27வது நோம்புல தான் இருக்குன்னு ஒரு கணக்கெல்லாம் வச்சுக்கணும். அந்த ஒற்றைப்படை ரெட்டப்படை அதெல்லாம் விட்டுருங்க. இந்த கடைசி 10 நோம்பையும் நீங்க 27வது நினைச்சு எல்லா அமல்களும் செய்யுங்க. 27வது நோம்பு நைட் என்ன அமல்கள் செய்வீங்களோ, எவ்வளவு அமல்கள் செய்வீங்களோ, எவ்வளவு துவாக்கள் கேட்பீங்களோ, எவ்வளவு தஸ்பீ ஓதுவீங்களோ, இந்த 10 நோம்பும் நீங்க அதையே பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வாலிப பசங்கள்லாம் இந்த 27 அப்போ கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி சுத்துவீங்க. இந்த பைக் ரேஸு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேணாம். ஏன்னா இந்த 27 அப்போ ஒரு ரம்ஜான் முடிஞ்சு 27 நைட்டு அடுத்த நாள் காலையில பார்க்கும் போது ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம், பைக் ஆக்சிடென்ட் அது இதுன்னு. அதனால கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சில பார்த்து பத்திரமா இருங்க. கடைசி 10 இரவை சிறப்புமிக்க நோன்பா மாற்றி நிறைய அமல்கள் செஞ்சு கொண்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.